Welcome to Take Care YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படினா Algebra related questions தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல மொத்தம் 5 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். क्वेश्चन பாருங்க x equal to 3 plus 2 root 2 x greater than 0 then the value of root x minus 1 by root x னு கேட்டிருக்காங்க. இப்போ x ஓட வேல்யூ பாருங்க 3 plus 2 root 2 கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தேவை அப்படினா first வந்து 1 by x தேவை. So 1 by x எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படினா 1 by 3 plus 2 root 2 போடுவோம். Then numerator and denominator என்ன பண்றோம் அப்படினா 3 minus 2 root 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். So multiply பண்ணும்போது நமக்கு 3 minus 2 root 2 வருது. Denominatorல பாத்தீங்க அப்படினா இது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படினா a plus b into a minus b which is equal to a square minus b square. அப்போ இங்க a ஓட பிளேஸ்ல 3 இருக்கு, b ஓட பிளேஸ்ல 2 root 2 இருக்கு. So 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4, then root 2 ஸ்கொயர் பண்ணா 2 வருது. அப்போ 9 minus 8 வந்து உங்களுக்கு 1. அப்போ 1 by x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 3 minus 2 root 2. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்றோம். a square minus 2ab plus b square. ஸோ இங்க வந்து a ஓட பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்குன்னா root x இருக்கு, b ஓட பிளேஸ்ல 1 by root x இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா படி எழுதையில root x the whole square போடுவீங்க minus 2 a ஓட வேல்யூ வந்து root x, b ஓட வேல்யூ 1 by root x plus 1 by root x the whole square போடுவீங்க. root x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x வரும். root x into root x x. then root x cancel ஆயிட்டு இங்க minus 2 இருக்கு. then 1 by root x the whole square அப்படிங்கும்போது 1 by x னு வருது. ஓகேங்களா? அப்போ root x minus 1 by root x the whole square equal to x plus 1 by x minus 2 னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம x ஓட பிளேஸில் x ஓட வேல்யூ 3 plus 2 root 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ப்ளஸ் 1 by xக்கு ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்க 3 minus 2 root 2 போடுவீங்க minus 2. இப்போ ப்ளஸ் 2 root 2 minus 2 root 2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் 3 plus 3 6 இருக்கு, இங்கே ஒரு minus 2 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணல உங்களுக்கு 4 வருது. இந்த 4 அப்படிங்கிறது எதோட வேல்யூனா root x minus 1 by root x the whole square ஓட வேல்யூ. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா root x minus 1 by root x தான் தேவை. ஸோ ஜஸ்ட் டேக் த ஸ்கொயர் ரூட் ஃபார் 4. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2. ஓகேங்களா? ஸோ இது கொஷின் 1. பார்த்தீங்க அப்படின்னா if x plus y equal to 4 and 1 by x plus 1 by y equal to 16 by 15 then what is the value of x cube plus y cube அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கொடுக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா x plus y equal to 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1 by x plus 1 by y equal to 16 by 15 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம வேல்யூ ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் xy வருது. இங்கே எக்ஸ் இருக்குது, இல்லாத டேர்ம் வந்து ஒய், அதனால் ஒய்யை நியூமினேட்டரில் போட்டுக்கோங்க. தென் இங்கே ஒய் இருக்குது, என்ன இல்லை அப்படின்னா எக்ஸ் இல்லை. தென் டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணையில் 15 y plus x equal to 16xy. இப்போ நாம y plus xக்கு வேல்யூ நமக்கிட்ட இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா 4னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட். அப்போ 16xy equal to 16 உங்களுக்கு வருது. தென் xy என்ன பண்ணுவோம் 60 by 16 போடுவோம். ஸோ இது எந்த டேபிளில் காமனாக வரும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிளில் போடையில் 15 4s are 60, தென் 4 4s are 16. அப்போது xyயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 15 bar 4னு வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1ன்னு வச்சுப்போம். இந்த டெரைவ் பண்ணி வச்சுருக்க வேல்யூவை 2ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x cube plus y cube கேட்டிருக்காங்க.
ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபை வந்து நம்ம எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் then within parenthesis again x plus y the whole square minus 3xy னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா நார்மலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். ஸோ பட் நம்மக்கிட்ட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா xy வேல்யூ இருக்குது, பட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை தான் இப்படி ரீரைட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3xy. பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா போத் ஃபார்முலாஸ் ஆர் சேம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மேலே இருக்க ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போடையில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3xyன்னு இருக்குது. தென் இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணையில் மைனஸ் 3xyலேருந்து 2xy போச்சு அப்படின்னா மைனஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல். பட் என்னன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ரீரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்க ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போது நமக்கு தேவை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட வேல்யூ தேவை. நம்மக்கிட்ட இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் 4. தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் 4 ஸ்கொயர்னு போடுவீங்க மைனஸ் 3 இன்ட்டு தென் எக்ஸ் ஒய்க்கு நம்ம 15/4 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 4 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 16. தென் இங்கே வந்து 3 × 15/4 அப்படிங்கும் போதே நமக்கு 45/4. ஸோ இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா 4. ஸோ இங்கே வந்து 64 வரும், இங்கே 45 வரும். தென் கேன்சலிங் 4. அப்போ 64ல் 45 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 19. அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19. ஸோ கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா xy வேல்யூவை டெரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலாவை ஜஸ்ட் கொஞ்சம் ரீரைட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ஃபார்முலாலேருந்து நமக்கு இருக்க வேல்யூ வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ சால்வ் பண்ணையில் நமக்கு வந்து 19 சொல்லிட்டு ஆன்சர் வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் x minus y equal to 11 and 1/x minus 1/y equal to 11/24, then what is the value of x power 3 minus y power 3 plus x square y square னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 11 எடுத்துக்கோங்க. தென் இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். செகண்ட் வந்து 1/x minus 1/y equal to 11/24. ஸோ எல்சிஎம் போடுறீங்க அப்படின்னா xy, தென் இங்கே x இருக்குது, தென் y, தென் இங்கே y இருக்குது, இங்கே x. தென் do the cross multiplication. 24y minus x equal to 11xyன்னு இருக்குது. அப்போது நம்மக்கிட்ட இருக்க வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு தான் இருக்குது, ஒய் மைனஸ் எக்ஸுக்கு இல்லை. அதனால் இதை நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 11 அப்படிங்கும் போது நமக்கு தேவை ஒய் மைனஸ் எக்ஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஒய்யை இந்த பக்கம் கொண்டு போகையில் ப்ளஸ் ஒய் ஆயிரும். தென் இப்போ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? அப்போ 11 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 11 ஆயிரும். அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11. அப்போ 24 into minus 11 equal to 11xy. இப்போ 11xy is equal to 24 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ணல நமக்கு 264னு வருது.
அப்போ -264 இருக்குது. தென் xy தேவை. நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம்னா 11ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணல 2 11s are 22. அப்புறம் இங்கே 4 இருக்கும். அப்புறம் 44. அப்போது 4 times. அப்போ xy வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா -24ன்னு இருக்குது. இதை நம்ம செகண்ட் டேர்ம்ஸாக வச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x³ - y³ அப்புறம் ப்ளஸ் x² y² வேல்யூ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம a³ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் போட்டோம். a³ + b³ போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து a³ - b³ போடுவோம். அப்போது a³ - b³ அப்படிங்கும் போது ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா a - b then a - b the whole square plus 3ab நம்ம எழுதலாம். பிகாஸ் இதோட ஒரிஜினல் எப்படி எழுதுவோம்னா a³ - b³ a - b a² plus ab plus b² எழுதணும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கெட் த சேம் ஆன்சர். ஸோ a - b இருக்குது. இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணையில் நமக்கு a² - 2ab plus b² தென் 3abன்னு இருக்குது. 3abல 2ab போச்சுன்னா ab. அப்போது a - b a² plus ab plus b² நமக்கு வருது. அதனால தான் நம்ம a³ - b³ எப்படி எழுதலாம்னு சொன்னேன் அப்படின்னா a - b the whole square plus 3abன்னு எழுதலான்னு. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் a³ - b³ போட்டோம். a - b மீன்ஸ் இந்த இடத்துல இந்த இடத்துல x- போடணும். நம்ம x தானே கொடுத்துருக்காங்க. ஸோ x³ - y³ போடுறோம். அப்போது x - y இங்கே x - y the whole square plus 3xy நம்ம போடுவோம். ஸோ x - y வேல்யூ வந்து 11. x - y the whole square பார்த்தீங்கன்னா 11 square plus 3 into xy வந்து -24. 11 11s are 121. then 24 into 3 வந்து என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா -72 வரும். ஸோ 11 into 121லேருந்து 72 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா 49 வருது. ஓகேங்களா? அப்போ 11ஐயும் 49 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 539 வந்து வருது. 539 அப்படிங்கிறது எதோட வேல்யூ அப்படின்னா x³ - y³ வேல்யூ. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா x³ - y³ தேவை ப்ளஸ் x² y² தேவை. அப்போ இப்போ x² y² நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா xy the whole square போடலாம். ஸோ xy the whole square போடையில் xyயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -24 இருக்குது. -24 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணையில் 576 வரும். இப்போ இந்த 576ஐயும் 539 நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். 539 576. ஸோ 9 + 6 15 பேலன்ஸ் 1 11 பேலன்ஸ் 1. அப்போது 1115. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1115. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x³ - y³ ப்ளஸ் x² y² உடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் a plus b plus c minus 3 if a² plus b² plus c² equal to 9 and ab plus bc plus ca equal to 8 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா வந்து a plus b plus c the whole squareக்கு போடும்போது a² plus b² plus c². ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபார்முலா வந்து 2ab போடுவோம். 2ab 2bc then 2ca அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 2 இங்கே ஏபி இருக்குது, தென் இங்கே பிசி இருக்குது, இங்கே சிஏ இருக்குது. ஸோ 2 காமனாக எடுத்துட்டிங்க. இப்போது 9 ப்ளஸ் 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9 ப்ளஸ் 2 8s are 16, அப்போது 25. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25. இதுலேருந்து நாம் a ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது வந்து உங்களுக்கு 5. ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் 3ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது a ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் 3ங்கும் போது 5 மைனஸ் 3 போடுவீங்க. அப்போது 2. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா if x plus y plus z equal to 0, then what is the value of x square by yz plus y square by xz, then z square by xyன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுப்போம். இங்கே கொடுத்துருக்க இந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கையில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா xyz வரும். இங்கே yz இருக்குது, இல்லாது எக்ஸு. அப்போ மேலே இருக்க எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணையில் எக்ஸ் க்யூப். இது மாதிரி கீழே இங்கே xz இருக்குது, இல்லாதது y, மேலே மல்டிப்ளை பண்ணையில் y க்யூப். அடுத்தது இங்கே xy இருக்குது, இல்லாதது z வந்து மேலே மல்டிப்ளை பண்ணையில் z க்யூப். ஓகேங்களா? இப்போது நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா x cube plus y cube plus z cube equal to 3xyzன்னு. எப்போ அப்படின்னா if x plus y plus z equal to 0வா இருக்கையில். ஆல்ரெடி இங்கே வந்து x plus y plus z வந்து 0ன்னு கொடுத்துருக்கனால x cube plus y cube plus z cube நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3xyzன்னு எழுதலாம். எழுதிட்டு கீழே வந்து டினாமினேட்டரில் xyz இருக்குது, கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 3ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு 3. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.